பிரெட்டில் உப்புமா செய்யலாங்க. அதுக்கு இப்படி கட் பண்ணிக்கலாங்க சதுரமாக. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேங்க தேவையான அளவு. இதுக்கு வெங்காயம் மிளகா கட் பண்ணிடலாம். வெங்காயம் கட் பண்ணிடலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணுறேன். எடுத்தாச்சுங்க. இனி தாளிப்பு கொடுத்துடலாம். ரொட்டி தாளிச்சிடலாங்க. இதுக்கு கடுகு சேர்த்துட்டேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு போடலாம், நல்லாயிருக்கு. கடுகு பொரிஞ்சது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்தது வெங்காயம் போட்டுடலாம். நான் வெங்காயம் மிளகா கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை பச்சை மிளகா கொஞ்சம் வெந்துருக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 7 துண்டு வெட்டி எடுத்துக்கிறேன். அதனால் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிட்டு செஞ்சிருச்சுங்க. மஞ்சள் தூள், மசாலா பொடி, மிளகாய் பொடி, உப்பு 3 சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி தந்துடலாம். ரெண்டு சேர்த்திடலாம். நல்லா பரட்டி கொடுக்கலாம் கூட கலந்துற வரைக்கும். பிரெட் உப்புமா ரெடிங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க.